ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினதை வாசிக்கிறோம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுக்குலத்திற்காக வெளிப்பட்டு மனுக்குலத்தின் பாவபாரத்தை எல்லாம் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு நமக்கு வரவேண்டிய தண்டனையை தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மனுக்குலத்தின் முழுவதுமைக்குமாக தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாகவே சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். ஆம், அவர் ஆடுகளுக்காக தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்ற மேய்ப்பர்களை குறித்தும் சொல்லுகிறார், மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடிப்போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, இந்த நல்ல மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 14ஆம் வசனத்திலே சொல்லும்போது, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்றார். 11ஆம் வசனத்திலே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னவர் 14ஆம் வசனத்திலே 15ஆம் வசனத்தின் கடைசியிலே என் ஜீவனையும் கொடுக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவர் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். அவருடைய ஆடுகள் அவரை அறிந்து கொள்ளும். நீங்கள் அவருடைய ஆடுகளாக வேண்டுமென்று விரும்பினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவருக்கு உங்கள் உள்ளத்திலே இடம் கொடுத்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஆடுகளாக மாறுகிறீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேயே யோவான் எழுதுகிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று கூறுகிறார். ஆமருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்ப்பொருளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ஆடுகளாக நாம் மாறுகிறோம். அவருடைய சத்தத்தை கேட்கிறோம், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம். அது மட்டுமல்ல, அவரோடு கூட நித்தியம் வாழும்படியான பெரிதான பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட நன்மையான ஈவுகளை, பெரிதான கிருபைகளை தேவன் உங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆமேன். நன்றி.